நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெருவில் பணக்காரன் நடக்கும்போது ஏழையின் வீட்டிலிருந்து இறைச்சி கறி சமைக்கும் மனம் வந்தது. அந்த வாசனை அவனால் கடந்து போக முடியவில்லை. அப்படியே நின்று விட்டான். தற்செயலாக ஏழை வெளியே வர பணக்காரன் அங்கே நிற்பதை பார்த்து வரவேற்றான். அந்த ஏழையின் வீடு பிடிக்காவிட்டாலும் வீட்டிலிருந்த வந்த உணவின் மனம் பணக்காரனை உள்ளே போக சொன்னது. போய் தரையில் விரிக்கப்பட்ட பாயில் அமர்ந்தான் அந்த பணக்காரன். என்ன, உன் வீட்டில் இறைச்சி கறியா வாசமாக வீசுகிறது என்றான். ஆமாம் ஐயா, கொஞ்சம் பட்டையும் ஏலமும் கிராம்பும் மிளகும் இஞ்சியும் பூண்டும் தூக்கலாக போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வைத்த காரணத்தால் இருக்கலாம் என்றான் அந்த ஏழை. நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்றான் அந்த ஏழை. பணக்காரன் தலையசைத்தான். இலையில் சோற்றை வைத்து கட்டியாக வைக்கப்பட்ட கறி குழம்பை ஊற்றினான் அந்த ஏழை. ஆசையாக பணக்காரன் ஒரு வாய் கறி எடுத்து வாயில் வைத்தான். இது என்ன கறி? சுவை அற்புதம் ஐயா. இது முயல் கறி ஐயா. முயல் கறியா? முயல் கறி உனக்கு ஏது? விலைக்கு வாங்கினாயே என்று சொல்லி ஆசையாக ரசித்து சாப்பிட்டான் அந்த பணக்காரன். ஏப்பம் விட்டு நன்றி சொல்லி வெளியே வரும்போது திருநாய் ஒன்று ஏழையின் வீட்டு வாசலில் படுத்திருந்தது. சீ, நாற்றம் பிடித்த நாயே, நீ இங்கேயும் வந்துவிட்டாயா? இந்த சனியனுக்கு நான் தினமும் எச்சில் உணவை வைப்பேன். வாசலில் காவலாய் காத்து கிடக்கும் என்றான் பணக்காரன். ஐயா, நீங்கள் சாப்பிட்ட சுவையான முயல் கறியின் முயலை இந்த நாய்தான் பிடித்து வந்தது. அருகில் இருக்கும் காட்டு விலைக்குள் போய் இந்த நாய் நின்று கொண்டிருக்கும். ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக கொளுத்த முயல் மாட்டியது போல பிடித்து அது கூட சாப்பிடாமல் என் வீட்டுக்கு தூக்கி வந்து போட்டது. இதை கேட்டதும் பணக்காரன் பொறாமையில் சற்றென்று திரும்பி நாயை வெறுப்பாக பார்த்தான் அந்த பணக்காரன். எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான். மறுநாள் பணக்காரன் மதிய சாப்பாடு சாப்பிட்டு மீன் முல்லை தூக்கி வெளியே போட போகையில் அந்த திருநாய் வந்து உணவுக்காக நின்றது. நன்றி கெட்ட நாயே, தினமும் உனக்கு எச்சில் உணவு கொடுப்பது நான். ஆனால் நன்றியே இல்லாமல் நீ பிடித்து வந்த முயலை அந்த பஞ்சத்து ஏழைக்கு கொடுத்து விட்டாய் என்று திட்டினான் அந்த பணக்காரன். பசி தாங்காமல் நாய் அந்த மீன் முல்லை பார்த்து கொண்டே இருந்தது. உனக்கு கிடையாது போ என்று கல்லை எடுத்து நாய் மீது இருந்து பணக்காரன் முல்லை காக்கைக்குள் வீசினான். இந்த காட்சியெல்லாம் முடியவும் ஏழை அப்பக்கம் வரவும் சரியாக இருந்தது. அவன் பணக்காரனை சட்டை செய்யாத அவசரத்தில் இருந்தான். வா வா, என்ன ரொம்ப பசியாக இருந்தியோ? எனக்கு இன்றைக்கி அரைநாள் கூலி, 2 ஆப்பம் கிடைச்சிது. தொட்டுக்கு கொஞ்சம் துவையிலும் இருக்குது. வீட்டுக்கு வா, ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிடலாம் என்று நாயை அழைத்தான் அந்த ஏழை. கதவை திறந்து விட்டான். நாய் உரிமையுடன் ஏழையின் வீட்டுக்குள் நுழைந்தது. வெளியே இருந்து பார்க்கும்போது பணக்காரனுக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு ஆப்பத்தை பகிர்ந்து சாப்பிடுவது தெரிந்தது. நாயும் ஏழையும் அருகருகே இருந்து சாப்பிட்டார்கள். அந்த ஏழை நாயை கொஞ்சமும் இல்லை, அன்பை பொழியவும் இல்லை. ஆனால் அவனுக்கு சரிசமமாக வைத்து தன் உணவை பகிர்ந்து கொண்டான். பிறருக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய உணவில் மிஞ்சியதை தூக்கி எறிவது அல்ல. தன்னுடைய உணவை வா பகிர்ந்து சாப்பிடலாம் என்று நட்பாக கொடுப்பதுதான் என்ற உண்மையை பணக்காரன் உணர்ந்தான். அந்த ஏழையின் மதிப்பான அன்பிற்கு பரிசாகத்தான் நாய் கொளுத்த முயலை வேட்டையாடி அவனுக்கு கொடுத்திருக்கிறது. தனக்கு கொடுக்கவில்லை என்ற பெரிய உண்மையை தெரிந்து கொண்டான் அந்த பணக்காரன். எழுத்தாளர் ஜேக் லண்டன் சுயசரிதியில் தன் பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை பற்றி பேசும்போது, என்னப்பா பணக்காரர்கள் தானம் கொடுக்கிறீர்கள், பிறருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஏழைகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாய்க்கு எலும்பு வீசுவது அன்பு இல்லை, தனக்கு கிடைத்த எலும்பை நாயோடு பகிர்ந்து சாப்பிடுவதுதான் அன்பு என்பதை படித்தவுடன் இப்படி ஒரு கதை எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.